Daw University near Kanyakumari, the best emerging university in South India. கடந்த 3 நாட்களில் கவர்னர் உரையை அடுத்து சட்டசபை கூட்டத்தொடர் நடந்து முடிந்திருக்கிறது. இன்று கடைசியாக நம்முடைய முதல்வரின் உரை சிறப்பாக நடந்து முடிந்தது. இந்த 40 நாட்கள் தமிழக அரசு, நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு என்னென்ன சாதனைகள் செய்தது, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தது, என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு துறைகளிலும் கொண்டு வந்தது, இந்த 40 நாட்கள் என்ன இந்த அரசு செய்தது, இன்னும் என்ன செய்ய போகிறோம், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கோம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு உரையாக முதல்வர் உரை இருந்தது. முதல்வர் உரை தொடங்கிய உடனே, அதாவது லைவ் போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும், லைவ்ல இருக்கு. முதல்வர் மக்கள் எல்லாம், தமிழக மக்கள் உலகம் முழுவதும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லைவ் இருக்கிறப்பே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே என்ன திமுகவுக்கு என்ன பயம்னு தெரியல, உடனே எழுந்து நின்று அவர்கள் வந்து முதல்வர் பேசப்படாமல் தடுக்க முயற்சி செய்தனர். அதுக்கப்புறமும் வந்து அவரால் உள்ளே இருக்க முடியாமல், இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்க முடியாமல் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நான் கூட வெளிநடப்பு செஞ்சேன்னு போயிட்டாங்கன்னு பார்த்தேன். தற்போதுதான் வந்து எதிர்கட்சி தலைவருடைய பேட்டி பார்த்தேன். முழுவதும் அவருடைய அறையில் உட்கார்ந்து முதல்வருடைய ஒரு உரையை வந்து முழுவதுமாக எதிர்கட்சி தலைவர் அவருடைய அறையில் உட்கார்ந்து பார்த்து விட்டு வந்து பிரஸ் மீட் கொடுத்ததை பார்த்தேன். பரவாயில்ல, நான் கூட கேட்க மாட்டான்னு நினைச்சேன். ஆனால் அவருடைய அறையில் உட்கார்ந்து முதல்வருடைய முழு உரையையும் கேட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி? எல்லாருக்கும் அவருடைய ஸ்டைல் எல்லாருக்கும் அவருடைய பாணியில். நான் என்னுடைய பாணியில் நான் மட்டும்தான் பேச முடியும். திரு கலைஞர் அவருடைய பாணியில் கலைஞர் மட்டும் தான் பேச முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாணியில் எம்ஜிஆர் மட்டும் தான் பேச முடியும். அதை எம்ஜிஆர் பேசுவதே அன்று கிண்டல் செய்தார்கள். அவர் என்னென்ன கிண்டல் செய்தாலும் இன்னமும் பொது தளத்தில் இருக்கு. அவர் வந்து அப்பவும் இதே தான் சொன்னாங்க. திரு எம்ஜிஆர் என்னென்ன சொன்னார்களோ அதை தான் எங்களுடைய முதல்வர் சொன்னார். அதே டெக்னிக்கை தான் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க. எம்ஜிஆர் என்ன சொன்னாங்களோ அதே தான் இப்போ வந்து நம்மளுடைய தமிழக முதல்வரை பார்த்து சொல்கிறாரு. அதுல இவர்கள் எந்த டெக்னிக்கும் மாற்ற போறதில்ல. என்ன ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணுங்க, என்ன பண்ண சொன்னீங்க அதை செய்யுங்க. பார்ட்டி பண்ணுன்னு சொன்னாங்க. பொது தளத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக 400 கோடி பார்ட்டி பண்ண எல்லா உங்களுடைய அனைத்து ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? அந்த பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு போச்சு? வழக்கு தொடுக்கப்படும். வழக்கு கண்டிப்பாக தொடுக்கப்படும். அது மாதிரி பார்ட்டி ஃபண்ட் போச்சுல. எல்லாரும் சொன்னாங்க, நாங்க வந்து இபியில வெண்டர் அனைத்து இதுல சோலார் எல்லா வெண்டரையும் கூப்பிட்டு மீட்டிங் முடிச்சோம். மீட்டிங் முடிச்சோன்னு எல்லா வெண்டரும் வந்து என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. அது இல்லன்னு சொன்னாங்க. அது எல்லா ஊடகங்களும் பதிவு செஞ்சீங்களா இல்லையா? பார்ட்டி ஃபண்ட் சட்டமன்றத்தில் அமைச்சர் சொல்றதானே கேட்கிறாங்க. சட்டசபையில் கண்டிப்பாக நாங்கள் எதை ஒழித்தோம் என்பதை நான் சொல்றேன். அதான் நான் சொல்றேன். உலகம் தெரியும். டிரான்ஸ்பருக்கு இதுக்கு முன்னாடி யாராவது நீங்க பத்திரிகையாளர் பல பேர் வந்து இதே தலைமைச் செயலகத்துல பணியாற்றிருக்கீங்க. யாராவது ஒருத்தர் நீங்க டிரான்ஸ்பருக்கு ₹1 இல்லாம டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம். நியாயமாக நேர்மையாக டிரான்ஸ்பர் கிடைக்குதான்னு சொன்னா நீங்க சொல்லுங்க. நேர்மையாக அரசு நிர்வாகம் நடக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் நேர்மையா நடக்குது. அதுதான் முதல்ல சொன்னார். இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு டிரான்ஸ்பர் இதுக்கு முன்னாடி வாங்கணும்னா எப்படி வாங்குவீங்க? யாராவது இன்னைக்கு பணம் கொடுக்காமல் டிரான்ஸ்பர் கடந்த ஆட்சியில் வாங்கிட்டாங்களா? கடந்த 1 மாசத்துல இருக்கு. எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு பேருக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தெளிவாக கவுன்சில் வேக்கண்ட் பப்ளிஷ் பண்ணி எந்தவித தவறும் இல்லாமல் 100% பண்ணிட்டு வரோம். பார்ட்டி ஃபண்ட் எதுல வாங்கினாங்க அது எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லாம் இந்த பார்ட்டி ஃபண்ட் பர்சன்டேஜ்ன்றது அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கு. அது எங்கெங்கன்னு உங்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னது சட்டசபையில் சொல்றது என்ன தப்பு? திரும்பவும் சொல்றேன், இதற்கு முன்னால் தலைமைச் செயலகத்தில் சாமானிய மக்கள் யாரும் வந்ததில்லை. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள, இதுக்கு முன்னாடி எப்படின்னா தலைமைச் செயலகத்துக்குள்ள புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாடி கொண்டிருந்தார்கள். அந்த அரசு சார்பாக அரசுக்கு பணம் வாங்கி கொடுக்கும் புரோக்கர்கள் மட்டும்தான் நடமாட்டிருந்தாங்க. இன்னைக்கு சாமானிய மக்கள், பொதுமக்கள், ஒவ்வொரு அமைச்சருடைய அலுவலகத்துக்கு வெளியில் நீங்க போய் நின்று பாருங்க. வர்றதெல்லாம் சாமானிய ஏழை எளிய மக்கள். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கஷ்டங்களுக்காக வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் என்ன செய்யணுமோ அவ்வளவு கிரிவன்ஸையும், முன்னாடி கிரிவன்ஸ் டைம் ஏதாவது இருந்துச்சா? இப்பதான் இந்த அமைச்சரை பார்க்கணும்னு இருந்துச்சா? இல்ல முதல்வர் பார்க்க ஏதாவது கிரிவன்ஸ் டைம் இருந்துச்சா? இப்ப எப்ப வேணாலும் எந்த அமைச்சர் வேணா பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் 9 மணிக்கு 9:30 மணிக்கு ஆபீஸ் வந்துடுறாங்க, தலைமைச் செயலகம் வந்துடுறாங்க. சாயந்தரம் வரை இருக்கிறாங்க. இரவு 8 மணி 9 மணி வரைக்கும் பல அமைச்சர்கள் இருந்த மக்களை சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான கிரிவன்ஸ் எல்லாம் அங்கங்க நாங்க சார்ட் அவுட் பண்ணி அமைச்சுக்கிட்டே
இருக்கோம். மக்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அமைச்சரும் 500லேருந்து 1000 பேர் வந்து சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு அமைச்சர்கள் அலுவலகத்திலையும் வெளியிலேயே பார்க்கலாம். அதில் ஒரு சில கட்சிக்காரர்கள் இருக்கலாம். பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் எல்லா பகுதியிலேருந்து வந்து பார்க்குறாங்க. அதை இவர்கள் பொறுத்து கொள்ள முடியாது. இவங்களாம் புது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்குது, புதிதாக இருக்கு. தலைமைச் செயலகத்துக்குள்ள பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்து அமைச்சர்களை பார்க்க என்ன இது? நம்ம இருக்கப்ப யாரும், நீங்க இருக்கப்ப யாருமே நீங்க விடலையா? நீங்க இருக்கப்ப எத்தனை பேர் நீங்க வந்து பொதுமக்களை பாத்தீங்க? உங்களை சந்திப்பது உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். உங்க ஒவ்வொரு துறைக்கும் 20 பிஏ வச்சிருந்தீங்க. நாங்க சொல்லிட்டோம் எந்தெந்த துறையில் எவ்வளவு பிஏ வச்சிருந்தீங்கன்னா 20 பிஏ எதுக்கு வச்சிருந்தீங்க? 20 பிஏ வசூல் பண்ண வச்சிருந்தீங்க. அப்படித்தானே ஒவ்வொரு துறை இருந்துச்சு. நாங்க முன்னாடியே லிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கோம்ல, ஒவ்வொரு துறைக்கும் 20 பாயிண்ட் போட்டு 20 இடத்துல வசூல் பண்ற வேலை தான் பண்ணீங்க. டிரான்ஸ்ஃபர் ஒருத்தர், ப்ரொமோஷன் ஒருத்தர், டெண்டர் பார்க்கர் ஒருத்தர், கான்ட்ராக்ட் ஒருத்தர், ஒவ்வொரு துறையிலும் 10 பேரை வச்சு நீங்க வசூல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாம் முன்னாடி தலைமைச் செயலுக்கு வர்றதே வந்து ஒரு சில புரோக்கர்களை சந்திச்சுட்டு போறது மட்டும்தான். ஆனால் இப்போ தலைமைச் செயலகத்தில் சாமானிய மக்கள், எளிய மக்கள் வந்து சந்திச்சுட்டு போறாங்க, அமைச்சர்கள் பார்க்குறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. அது என்ன குறை சொன்னாலும் நேரில் எல்லாரும் வந்து பார்த்துக்கலாம். Dow University near Kanyakumari, the best emerging university in South India.